நான் யாருன்னு தெரியுமாடா? ஜாதி பேர் தெரியாதா? நான் D.Imman அடிக்கிறியா? கொண்டு போடா. என்ன மச்சான் அழுவிக்கிட்டு வர? என்னாச்சு? அடிச்சிட்டானா? எதுக்கு அடிச்சான்? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடா, தெரியாதனமா காலம் வச்சுட்டேன்டா. சாரி கூட கேட்டேன்டா, அதுக்காக என்ன அடிச்சிட்டான்டா. அடிச்சது கூட பரவாயில்லடா, நீ ஒரு அனாதை ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்ட வார்த்தையில திட்டான்டா. அங்கதான்டா இருக்கேன். இதோ பாடுறா, அடிக்கிறதுக்கு ஆள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான். நீதான் சொன்னதா என் ஃப்ரெண்ட் அனாதை ஜாதி? நான் தான் பேசினேன். என்ன அப்ப என்ன ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா? இவன் என்ன பிடிங்கிருவானா? ஜாதினா ஃபஸ்ட் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லு. ஏய், ஜாதிங்கிற ஒன்றும் அதிகாரத்தோட அடையாளம் கிடையாது. நம்மளோட மக்களை அன்பால இணைக்கிறதுக்காக உருவாக்க வச்ச பாதை. அதை ஏன்டா அப்படி கொச்சப்படுத்துறீங்க? ஏய், எப்படா வந்தது இந்த ஜாதி? 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாதி உனக்கு பெருசு. உன் உயிர் போடுறப்ப உன் ஜாதிக்காரன் வரமாட்டான். ஆம்புலன்ஸ் டிரைவர் உன் ஜாதிக்காரனா மட்டும் இருக்க மாட்டான், எல்லா ஜாதியிலையும் இருப்பான். சரி, அதெல்லாம் விடு. ஜாதி ஜாதின்னு சொல்றியே, எல்லா ஜாதியிலையும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் மக்களுக்காக நல்லது பண்ணி உயிர் விட்டாங்க. நீங்க அப்படியா பண்றீங்க? அதிகாரம் பண்றீங்க, அரசியல் பண்றீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்காரு, இந்த உலகத்திலேயே கேவலமான எச்சத்தனமான ஒரு வார்த்தை அப்படின்னா ஜாதி. அதை விட்டு வெளில வாங்கடா ஃபர்ஸ்ட். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்றேன். ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாங்க, அதிகாரம் பண்ணாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணு. உன் ஜாதிக்காரன் மட்டும் இல்லை, எல்லா ஜாதிக்காரனும் உன்னை கொண்டாடுவான்.